என் இனிய தமிழ் மக்களே, அடைமழையாய், இடிமின்னலாய், எர்த்குயிக்காய், சுனாமியாய், பூகம்பமாய், எரிமலையாய், எல்லாமுமாய், நீர்வீழ்ச்சியுமாய், உலகில் என்ன 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 இயற்கையுடைய சக்தி இருக்கு அத்தனையும் ஒருங்கே பெற்றது போல் பேசி அமர்ந்திருக்கும் டிஆர். வாழ்க்கையில் முதல்ல வந்து எனக்கு கஷ்டம், மேடைக்கு நம்ம போகிறதில்லை. மேடைக்கு போடணுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா செலிப்ரிட்டியும் அதாவது மாலை நேரங்களில் இந்த கூட்டங்களுக்கு வருவது என்பது செலிப்ரிட்டி ஒரு காரணத்திற்காக நீண்ட நேரம் உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதையெல்லாம் மறைத்து கொண்டு தான் நாங்கள்லாம் அப்படி உட்காந்து பேண்ட்டு போட்டு காட்டி ஏமாற்றி தான் நிற்கிறது. இந்த சங்கர் தயாள் சம்மான்னு ஒரு பிரசிடென்ட் இருந்தார். அவர் மேடைக்கு வந்து விருது கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷூ மாட்டோம், சட்டம் இப்படி எடுத்துக்கலாம் மாட்டி கொடுத்துட்டு போயிடுவார். நம்ம அப்படி செய்ய முடியாது. வீட்டுக்கு வரும்போது என்னவா எப்போ போகிறது சரி இதுக்குன்னே. ஏன்னா ஈவினிங் ஆனால் இந்த இமேஜை காப்பாற்றுறதுக்குன்னே இருக்கு. டைட்டாக ஒரு சட்டையை போட்டு பேட்டை போட்டு இல்லை பேசுகிறவங்க கழட்டி போட்டு வீட்டில் உட்காந்து வெயில் காலம். நான் அதனால் வரமாட்டேன்னு சொல்லேன். ஆனால் 2 காரணம் இங்கே ரொம்ப அற்புதம். பேரரசு என்பவன் அது என்னன்னு தெரியல, என்கிட்ட அவன் பணியாற்றியதில்லை தவிர மிக பெரிய ஒரு என் மீது வைத்திருக்கின்ற அந்த பற்றையும் பாசத்தையும் என்னால் இன்னும் நம்ப முடியல. என் விழுதுகள் எத்தனையோ இருந்திருக்கிறது. என் விழுதுகள் இன்று வரைக்கும் இந்த வேருக்கு வேர்வை சிந்தியதும் இல்லை, பாராட்டியதும் இல்லை. ஆனால் என் விழுது அல்ல, எங்கோ முளைத்த செடி என் மீது படர்ந்து என்னை பாராட்டி சீராட்டுகின்றாயே, அதுதான் எனக்கு புரியல. நான் இப்போ என்னை பாராட்டக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு அல்பத்தனம் இருந்துச்சு அந்த காலத்தில். இந்த அமெரிக்காவில் ஒரு 45 நாள் இந்த ஒர்க் ஷாப் ஸ்டடி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இதுவும் பெரிய விஷயம். ஏன்னா இந்தியாவில் 7 பேர், ஒரு பெயிண்டர், ஒரு சயின்டிஸ்ட்டு, ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, டைரக்டரில் சவுத்துலேருந்து நான் அமெரிக்காவுக்கு முதல் விசிட் ஒரு 25-30 வருஷம் போகும்போது அல்பமாக சொன்னே ரசிகர் சிஷியங்கிட்டலாம், ஏய் வரும்போது பாலச்சந்திரன் அப்படி இப்படி நம்மளையும் கொஞ்சம் ஒட்டி விடுங்கயாயோ அப்படின்னு. அந்த நேரம் இப்போ எல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது, ஒரு அல்ப ஆசை. ஆனால் வந்து பார்த்தேன் எங்கேயும் யாரும் இப்போ எங்கன்னா போஸ்டிங்க அந்த சித்திராலட்சுமி மட்டும் ஒரு போஸ்ட் இந்த மட்டும் ஒன்று கோவண துணி மாதிரி அடிச்சிருந்தான். என்னடா இல்லை அமைப்பர் எல்லாம் இருந்தாங்க, ட்ரெஸ்ஸர் பொருளாளர் நிறையா இருந்தாங்க. அப்படியே அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தேன். நல்ல வேலை ஜென்மத்தில் இனிமேல் எனக்கு விழாங்கிறது ஒன்று கிடையாது. நல்ல வேலை பாக்யராஜ் விழாவில் நான் பேசினேன். நெல்லுக்கு பாய்ந்த நீர் புல்லுக்கு வாங்கி புசி வாங்க மாதிரி பார்த்திபன் ஃபங்க்ஷனில் புல்லுக்கு கொஞ்சம் பாய்ச்சி அதனால் உட்காந்தேன். பட் ராஜேந்திரன் இன்னைக்கு நீ பேசினேன், என் சிஷியங்கள் பேசுகிறாங்களோ இல்லையோ, நான் என் விழுதுகள் பேசியதோ இல்லையோ, நான் சும்மா வந்து ஓப்பனாக பேசுவேன். ராஜேந்திரன் பேச்சை கேட்பதற்காகவே இந்த விழா அமைந்ததோ என்று கூட நான் ராஜேந்திரன் பற்றி நான் ரொம்ப கிண்டல் பண்ணுவேன். ராஜேந்திரன் முடிய போட்டு என்ன அப்படி பண்ணுறாருன்னு. ஆனால் ஸ்பான்டேனியஸாக பேசுகிறதுக்கு ஒரு பவர் வேணும் அவனுக்கு. தமிழ் நம்ம பார்த்தா தெரியல. நீங்கள் இந்த காமெடியை ரைமோட அவர் வந்து அவங்க அடுக்கு மொழியை சொல்ல சில ரைமோடு சொல்கிறார். அதை மீறி தமிழ் ஆழம் அவனிடம் இருக்கிறது. நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இது மேடைக்காக அவர் பேசுகிறாரு. மிகச்சிறந்த தமிழம். நான் படித்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அற்புதமாக நல்லவே இன்றைக்கி உங்கள் பேச்சு கேட்டேன். இல்லைன்னா நான் உன்னை பற்றி இவ்வளோ தான் வச்சுருந்தேன். இப்போ நீ இவ்வளோ நிற்கிறேன். ஏன்னா ஒருத்தனுக்கு தனித்துவம் இல்லாமல் நீ யாரையும் காப்பி அடிக்கலை. வாழ்க்கையில் இன்னும் என்னென்னா, இப்போ சிவாஜியை பார்த்து நான் வசனம் வந்து பேசியிருக்கலாம், நான் நடிப்பங்கிருந்து கற்றுருக்கலாம். ராஜேந்திரன் சுயம்பு. யாருடைய பாதிப்புமே கிடையாது, எந்த பாதிப்பும் கிடையாது. அவன் தள்ளி ஸ்டைல். அன்னைக்கு யாருக்கும் பயப்படுறதும் கிடையாது. ஏன்னா உண்மை பயப்படவே பயப்படாது.
பொய் இருந்தால் தான் கொஞ்சம் இடுப்பில் ஒழிச்சு வச்சுக்கணும். அவன் உண்மையானவன் என்பதை இந்த மேடையிலே அற்புதமாக இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் பாரதிராஜா உனக்கு பூர்வீன் செட்டி யாருன்னு கேட்டக்கூடாது. என்னை பாராட்டிய காரணத்திற்காக இல்லை, அவன் தமிழை ரசித்தான். என்ன சில நேரங்களில் சிலர் 2 வரி பார்த்துட்டு போயிருப்பேன் டிவியில். ஏன்னா எம்ஜிஆர் ஃபங்க்ஷனில் ஒன்றுதான் அப்போ கூட அதிகமாக பேச விடலை. எம்ஜிஆருக்கு பாராட்டு விழா நடக்கும்போது எல்லாரும் பேசும்போது ராஜேந்திரன் ஒரு 2 நிமிஷம் பேசியிருக்கான். அப்போ தான் நான் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இத்தனை ஆண்டு கழித்து ஒரு 30 ஆண்டு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் நான் கேட்குறேன், எங்கேயாவது நான் சும்மா கிளிம்ஸ் பார்ப்பேன். ஒரு டிஆர்ஆர் முழு சொற்பொழிவை நீங்கள் கேட்கும் பொழுது தான் நீ எவ்வளவு தகுதியான ஒரு தமிழன், ஒரு இலக்கிய தமிழன், சினிமா கலைஞன் மட்டுமில்லை, உணர்ச்சிபூர்வமான சுத்தமான ஒரு மனிதன். ரொம்ப உண்மை. நான் நான் சொன்ன மாதிரி இனிமேல் நீ வந்து என்கிட்ட சான்ஸ் கேட்க முடியாது. நான் வந்து ஒரு அற்புதமான உணர்ச்சி படம் எங்கேயாவது யோசித்தான்னு சொல்லுங்கள், எழுதி வச்சு பேசல சார். அவன் இவ்வளோ பேசணும்னு நினச்சி வந்திருக்க மாட்டான். ஸ்பான்டனியஸ் ஸ்பீச். ரொம்ப நல்ல தமிழன். அதை விஷால் கூட சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன இது, நான் இந்த 3 ஜாம்பவான் போது நான் ஒரு தமிழ் நடிகனாக உனக்கு, நீ எங்ககிட்ட பக்கத்தில் உட்காந்து நீ தூரம் உட்காந்தாலும் நீ தமிழ் நடிகை நான் தான் உணரணும். இந்த 3 பேர் பக்கத்தில் உட்காரும்போது நான் ஒரு தமிழ் நடிகனாக உணர்ந்து என்ன, தட்ஸ் வெரி பேட். நீ எங்கிருந்தாலும் தமிழ் நடிகன் தான். இந்த தமிழ்நாடு மாதிரி ஒரு அற்புதமான நாடு எதுவும் கிடையாது. எந்த இதுவும் இல்லாமல் நாம் போய் வேற எங்கேயுமே அரசியல் பண்ண முடியாது. இங்கே யார் வேணாலும் அரசியல் பண்ணணும். தமிழன் வேற எங்கேயுமே நீ அரசியல் பண்ண முடியாது. இங்கே யார் வேணாலும் பண்ணலாம். அங்கே போய் தொழில் தொடங்குவது கூட கஷ்டம். அதுக்கு 1000 பிரச்சனை. இங்கே யார் வேண்டுமானாலும் தொழில் தொடங்கலாம். தெரிந்தோ தெரியாமலோ, எனக்கு தெரியல, அவங்கள்ட்ட செல்வமணியிட்ட தான் பேசுவேன். ரொம்ப ஒதுங்கி இருக்கும் காலத்தால், கொஞ்சம் எனக்கு வயசாயிடுச்சு. ஆனால் இதை மறந்து ஒரு போராட்டம் வெடிக்க வேண்டும். இல்லைன்னா நாம் சாப்பிட்ட இந்த தமிழ் உப்புக்கும் தண்ணிக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சினிமா மட்டும் கொடுங்க, நாட் ஒன்லி சினிமா. ஏன்னா இப்போ கூட எல்லாரும் என்ன எந்திரிச்சோம், ஜனகணமனவுக்கு எந்திரிச்சோம். எனக்கு புரியல. பொதுவாக தமிழ்தாய் வாழ்த்து முடிந்து முடிவிலே தான் ஜனகணமன இப்போ சட்டத்தை மாற்றிருக்காங்க. ஏன்னா ஜனகணமனமும் போயிடுவாங்க, அடைச்சி வச்சு இழுத்து வச்சா தேசியத்தை பூத்த முடியும். எங்கள் தமிழ் தள்ளப்படுகிறதோ என்கின்ற பயம் எனக்கு இருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்து என்ன முடியும் போது என்னையா ஜனகணமனம் பாடிட்டீங்க, மங்களம் பாடிட்டீங்க, இதுதான் சொல்லுவோம். ஜனகணமனம் முன்கொண்டதை ஏன் நிறுத்துறீங்க? எங்களுக்கு தேசிய பற்று உண்டு, பட் எங்கள் தாய்ப்பாலுக்கு அப்புறம் தான் பிறப்பால். ராஜேந்திரன் பேசுறானே, இங்கிலீஷில் பேசுகிறான். அழகு தமிழில், தமிழுக்கு அவ்வளோ வீரியம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு. அதனால் நம்மளை ஏறியாமல் கொஞ்சம் தொலைச்சிட்ருக்கோம் தமிழை. அதுலேயும் சினிமா இந்த வரி போடுவதே இந்த தமிழை அழிக்கிறதுக்கு தானே, நம்ம சினிமா ஒழிக்கிறதுக்கு தானோன்னு நினைக்கிறேன். சிஎஸ்டி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரியும். இந்த கல்ச்சரை உரசிட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக உரசுறாங்க. எங்கேயோ காணாமல் போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது. ஆனாலும் எதிர்கால இளைஞர்கள் சரியாக இதை தீர்மானித்து திரையுலகம் கூட இதை விட்டுறக்கூடாது. ஏன்னா யார் வேணாலும் சங்கமிக்கலாம், எங்கள் அடையாளங்களை தொலைத்து விடாது. யார் வேணாலும் விருந்தாளியாவா வீட்டுக்கு சாப்பிடு, படுத்து உறங்கு, திண்ணையில் படுக்கையில் பங்கு கேட்காதே. அதை மட்டும் தெரிஞ்சுட்டீங்கன்னா என்னமா எல்லாரும் சகோதரத்துவம், வா யூ கேன் டூ எனிதிங். பட் அந்த தலைமை பொறுப்பு என்பது மட்டும் இந்த மண்ணின் மைந்தனுக்கு வேண்டும் என்பதில் அழுத்தமாக உறுதியாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கிறேன். நீ ரொம்ப ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை நான் இதெல்லாம் பேசக்கூடாது, இதுதான் நான் பேச மாட்டேயா. வந்தால் எங்கேயாவது நான் திசை மாதிரி போயிடுவேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி தொலைச்சிடுவேன். அதனால் மைக் பிடிக்கிறதில்லன்னு சொன்னேன். இருந்தாலும் பேரரசு மிக பிரம்மாண்டமாக நடத்திட்டு, சின்ன ஃபங்க்ஷன் தான், பெரிய ஃபங்க்ஷன். சேர சோழ பாண்டியன் பெருமையாக இருந்துச்சு.
என்னை பாராட்டல, எங்கேயோ அது எனக்கு ஒரு ஈரம் பட்டுச்சு. சேர சோழபாண்டியன் உட்கார வச்சேன். கிரேட் பேரரசு, உன் குடும்பம் நல்ல குடும்பம், கெட்டிக்காரன், சிறந்த எழுத்தாளன், பாடலாசிரியன், ரொம்ப எளிமையானவன். நினச்சி பார்க்கல, கிரகப்பிரவேசம் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தான், புது வீடு கட்டி. சரி, நிறையா கூட்டம் வரும், சினிமா ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க, நமக்கு என்னத்தை இது போய் இந்த கூட்டத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் போகலாமான்னா நேராக வீட்டுக்கு வேண்டாம். ஐயோ தப்பிக்க முடியாதுன்னு போயிட்டேன். போனால் அந்த வீடு, புது வீடு, முன்னாடி ஒரு இது போட்டிருக்கான், யாருமே இல்லை. பேரரசு துணைவியார், 2 பிள்ளைங்க, இன்னும் யாரும் அவங்க ரிலேட்டிவ். இன்னும் யாரையுமே கூப்பிடல. நான் ஊருக்கு வண்டி ஏறும்போது பாரதி ராஜான்னு நினச்சி வந்தேன். என்னை வளர்த்து விட்டவங்க 1000 பேர் இருக்காங்க, ஆனால் முதல் விதை எனக்கு விதைச்சது நீங்கள். அதனால் உங்களுக்கு தான், நீங்கள் உங்களை வச்சு தான் வீடு வரணும்னு சொன்னேன். எனக்கு எப்படி இருக்கும்? என்னால் ஊண்டப்பட்ட விதைகள் எனக்கு விழுதலை விட்டு இன்ன வரைக்கும் எதுவும் பண்ணதில்லை. ஆச்சரியமாக இருந்தது. அதனால் எது இருந்தாலும் சரி, நம்ம சங்கரத்தையால் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு டைட் போட்டு போகலாம். அடுத்து வந்ததில் டிஆர், உன் பேச்சு தான் ஹைலைட். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ரொம்ப உரை போடாமல் ரொம்ப தெளிவாக வால் எடுத்து அழகாக பேசியிருக்க. யாருக்கும் புண்படவும் இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கோ. உன் கத்தி யாரையும் வெட்டவும் இல்லை, ஆனால் பயமுறுத்தியிருக்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அதே மாதிரி இங்கே இருக்க எல்லாருமே, அவன் ஜோமலூரி ஏதோ பேசுகிறான்னு சொன்னேன், நீ பேசணும்னு ஜோமலூரி காணாமல் போயிட்டான். இல்லை, என்ன அழகாக பேசணும் ரசித்தான், நீ பேசணுன்னே காணாமல் போயிட்டான். கும்கி அவ்வளோ பெரிய யானை காணாமல் போச்சு அப்படின்னு. அவன் ஒரு அற்புதமான பேச்சாளன், எழுத்தாளன் ஜோமல்லூரி. அவனை இப்போ தான் காலங்கடந்து பிரம்மாண்டமாக விருட்சமாக வந்து கொண்டு இருக்கிறான். நல்ல சிந்தனையாளன், எழுத்தாளன். பாக்யராஜ் பேசும்போது ஒன்று சொன்னான், பாக்யராஜ் முதல் அசிஸ்டன்ட் சேர்ந்தது பெரிய கதை தான். என்ன ஒல்லிக்கு இப்படி தான் இருப்போம். திடீர்னு வந்தால் அப்போ பாய் போட்டு உட்காந்து நான் இந்த அம்மன் கிரீஷனில் உட்காந்துருக்கேன். வேட்டி கட்டி விட்டுட்டான். பையன் வந்தான், நின்னொன்னே மூக்கத்தான் பார்த்தேன். நோஸ், நீர் நோஸு, அவள் ஒல்லியாக ஒரு தேஜஸ் இருக்கான். இப்போ கொஞ்சம் வயசு எல்லாம் வச்சுட்டான். என்ன இல்லை, பாலூர் யார்? எனக்கு அசோசியேட்டு. நீங்கள் யார்? இல்லை, நான் தேடி வந்தேன்னு சொல்லுங்க. அப்படியா? ஒரு செகண்ட் தான் பார்த்தேன், என்னமோ பிடிச்சி போச்சு. நான் பாலூர்கிட்ட யார் சார், நம்மகிட்ட அசிஸ்டண்ட்டாக வந்தோங்களா அந்த மாதிரி பார்த்தோன்னே என்னமோ பிடிக்குதியா, கூப்பிடு. அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு வந்தோம். இன்றைக்கி வரைக்கும் என் பேர் சொல்லி கூப்பிடாத ஒரே ஒருத்தன் வந்தேன். என் பேரே சொல்ல மாட்டேன். இன்ன வரைக்கும் என் பேரை சொல்லவே மாட்டோம். டைரக்டர்னுவான், எங்கள் டைரக்டர்னுவான். இன்னும் பாரதி ராஜா இன்னும் வாயிலிருந்து உச்சரிச்சதே கிடையாது. எனக்கு ஆச்சரியம், என்னடா இவ்வளவு இதாக வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் இன்னும் சொன்னேன், என்ன ஒரு சீக்வன்ஸ் சொன்னேன். கவுண்டமணி மேட்ச் ஒன்று மறந்துட்டாங்க. அது சொல்லக்கூடாது மேடையில். ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு எங்கே இருந்தால் வருவோம். எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைத்து சரியாக பிடித்து விட்டோம்னா உச்சிக்கு போய் விடுகிறோம். வாய்ப்பு கிடைக்காத எவ்வளவோ வைரங்கள், வைடூரியங்கள் கீழே கிடக்கு. அதில் அவன் வந்துட்டான். இவங்கெல்லாம் ஒரு செட்டுன்னு எனக்கு என்ன, சரி வர சொல்லியா, இன்னும் இவன் ஜாதகக்கார மாதிரி ஒரு முடியெல்லாம் வச்சுருப்போம், ஒரு கொண்டையை வச்சுருந்தேன். நாடகம் நடிகா, சரி விக்குன்னு எடுத்து நடந்துட்டுப்பா, எல்லாம் சொல்லலை. சரி நாடகம் நீ போடியா போட்டு அப்புறம் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி போட்டாச்சு. கிழக்கு வரையில் ஒரு சீனு. அப்போ எனக்கு என்னென்னா, பிகினிங்கில் இப்படி தான் பேப்பரே வைக்கல, இது முடிஞ்சோன்னே கட் பண்ணி அப்படி போய் அப்படியும் ஓஹோ அவன் டைலாக்கு நம்ம பிரிக்கணும் மெயின்லே. நான் சொல்லிவிட்டு இங்கே கட் பண்ண போகிறேன்னு யோசிச்சிருக்கேன்னா, 2வது படம் பேசும்போது சொந்தத்தில் 2 வரி சேர்த்துட்டோம். கவுண்டை கட்டி
என்ன என்ன ஏன்னா எனக்கு எங்கே கட் பண்ணுறதுன்னு தெரியல. சொந்த மகன் இல்லைன்னு சொல்லிட்டான். என்ன 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 சொன்ன என்ன இவன் இங்கே பார்க்குறான். பின்னாடி ஒருத்தங்க பின்னாடி இவன் என்ன சொல்கிறான், நான் சொன்னேன்னு சொல்லாது. இவன் ஏகல் பண்ணிருக்கா டைலாக இப்படிங்கிறான். ஒரு அடி விட்டேன் கவுண்டனை விட்டுட்டு இப்படி திரும்ப இப்படின்ட்டான். ஏன்னா ஆர்வம் ஜாஸ்தி. 4 வரி 6 வரி எழுதியிருக்கு கூட சேர்த்து அது டேரக்டர் சொல்லில செய்யணும். அது கவுண்டம் பண்ணிட்டு அது ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் இருக்காது, அது வேற. பட் என்னுடைய வளர்ச்சியில் 1000 தான் எனக்கு அஸ்டண்ட் ஆகலாம். அவருடைய வசனங்கள் சில திருப்பு முனைகள் என்னை உயர்த்தி இருக்கு. ஏன் சார் ரொம்ப 4 படம் புதிய வார்ப்புகளோட சரி. அவருடைய மிஸ்ஸஸ் உஷாவை நான் அதில் கிழக்கே ஊரில் அறிமுகப்படுத்தி இதில் போட்டு அருமையான கேரக்டர். அந்த படத்தில் வரக்கூடிய வசனங்கள்லாம் அற்புதமாக எல்லா வரிகளுக்கும் என்னை பாராட்டுவாங்க மேடையில். என்ன சார் டயலாக், ஐயோ எழுதுனவே நான் அதை படம் முடித்தேன், எழுதுனது வேறு. எவ்வரி டயலாக் ஷுட் கோட்டு. அந்த பாராட்டு கலைமணிக்கு போக வேண்டும், கலைஞானத்துக்கு போக வேண்டும், பாக்யராஜுக்கு போக வேண்டும். அப்படி தான் நான் சொல்வேன். ரைட்டர்ஸ் தே ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவன் இல்லைன்னா நான் இல்லை. ஆனால் எல்லாம் ஆளுமை ஜாஸ்தினால படம் மாற்றோன்னே பாரதிராஜாவும் எல்லாம் அதில் வர வசனத்துக்கு பொறுப்பு எல்லாம் அப்படி நினைக்கிறதுனால இது பூரா என் படமாகவே நினைக்கிறார்கள். என் எழுத்தாளன் படம் கூட ஜெயிச்சிருது. நான் தான் ஜெயிப்பேன், டாமினேட் பண்ணுவேன். அது என்னவோ தெரியல எனக்கு. நான் சொல்லுவேன் வெரி சாரி, மை நேம் இஸ் டாமினேட்டிங் யூ. அந்த பாரதிராஜான்னு ஒன்று அது வரக்கூடிய வசனம் பூரா நான் தான் நினச்சிட்டே படம் பார்க்கணும். அது ஒரு பெரிய இது. அது சொல்லுவேன் வெரி சாரிடா, இந்த புகழெலாம் அவர்களுக்கு சேர்ந்து மேடையிலே சொல்லுவேன். ஸோ அத்தை சிறப்புக்குரியவன் விஜிபி மேடம் இருக்காங்க. அவரெல்லாம் வந்து சிம்பிளாக ஒரு மனிதன் வளர்ச்சிக்கு சார் அவங்கெல்லாம் வந்து முன்னோடியாக சொல்லணும். ஏன்னா கடைகோடி மனிதனாக இருந்து இன்று உலகம் முழுவதும் தன்னை பிரதிபலினா சாதாரண வளர்ச்சி இல்லை. விஜிபிங்கிற இந்த 3 எழுத்து உலகத்தை ஆண்டுருச்சே. ஏதோ முதல் நான் அவங்க ஷூட்டிங் போகிறேன், அசிஸ்டன்ட் டைரக்டர். ஒரே ஒரு கூடை முந்திரி காட்டுக்குள்ளே கிடக்கும், இவ்வளோ பெரிய கூடை. அதை ஷூட்டிங்காக வந்து போவோம். நான் அசிஸ்டண்டாக போவேன். அதற்கு பின்னால் அந்த வளர்ச்சியை பார்க்குறது ஒரு கூடை மட்டும்தான் வச்சுருந்தீங்க இந்த முந்திரி தோட்டத்தில். அதுதான் விஜிபி. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் பார்க்குறேன் பிரம்மாண்டம். கடுமையான உழைப்பும் நியாயமும் நேர்மையில் என்ன வர முடியாது. அது உண்டு விஜிபி சார்கள். அதேமாதிரி நான் சொல்லுவேன் எல்லாரையுமே நீங்கள் இன்றைக்கி எளிமையாக வந்து பிரமாண்டமாக வளர்ந்துருவாங்க. அதில் இந்த உதாரணத்துக்கு என் நண்பன் இங்கே உட்காந்துருக்கான், சேலம் ஆறார் தள்ளு வண்டி தள்ளிக்கு இருந்தவன். தள்ளு வண்டியில் இன்றைக்கி 18 பிரான்ச் வச்சிடும். இட்ஸ் எ கிரேட். மனிதனுக்கு உழைப்பும் நல்ல மனமும் வர வேண்டும். அதான் பேரரசு எவ்வளவோ சிரமங்களை கடந்து வந்திருக்க. ஆனால் மிகச்சரியாக இந்த புத்தகம் கூட ரொம்ப அழகாக இருக்கும். மனமே ரொம்ப அழகாக தொகுத்துருக்கடா. சூப்பர். 27 என்ன 27 நட்சத்திரங்களை சொல்லிட்டேயா, எப்படியா சொல்கிறேன். டப்பா டப்பா நான் தனுசுங்கிறது எனக்கே என்ன அக்கிரமம் இது. நான் சொல்கிறேன் என்ன 27 நட்சத்திரம், அந்த 27 டைம் பாருங்க டக்குன்னு அடிக்கிறாப்புல. அது மாதிரி ரொம்ப புலமையுள்ள டிஆர். ரொம்ப நல்ல வேலை இன்றைக்கி இருந்ததிலே ஸ்பீச் கேட்டால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியோட உச்சம். என்ன ஆரவாரிக்கலாம், என்ன காமெடி சென்ஸு, என்ன ரைமிங் டைமிங். எங்கேயா எங்கேயா பிறல்றான்னு பார்த்தேன். அப்படி அச்சு பிடிச்சி எதை மீனிங்லெஸ் அங்கே வந்துடுதான்னு பார்த்தேன். அது கூட வரலையே, எல்லாம் மீனிங்கோட வருது. ராஜேஷ் ஐயோ அது ரெண்டாவது எங்களுக்கெல்லாம் குல்லா போட்டான். யார் பேரரசு குல்லா வாங்க எவனும் துப்பி போட முடியாது உனக்கு. எங்களை துப்பி போட்டு மாட்டி விட்டேடா பேரரசு. நான் சொல்லுவேன் கிரீடங்களை வாங்கி அதை நான் கக்கத்தில் வைக்கிறேன். கிரீடம் மகுடங்களும் உங்கள் புகழ்களும்
இங்கே வாங்காத, சீல் பிடிச்சிடும். இதில் நீ மாட்டினா சீல் பிடிச்சிடும், கக்கத்தில் வை. இந்த புகழ் நிரந்தரம் கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. என் சமகால மனிதர்கள்லாம் போயிட்டான், எதுவும் நிரந்தரம் கிடையாது. இது ஒரு போலியான ஒரு வாழ்க்கை. ஆனால் வாழ்ந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. we have to live. பட் எதையும் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, கொண்டு போகல. இந்த சின்ன சின்ன அப்போ சந்தோஷங்கள் தான், இதை அனுபவிச்சுக்கணும் உலகம். அதனால் இனிமேல் விழாவுக்கு கூப்பிடுறதா இந்த வயதான, நான் வயசானவன் சொல்லலை, வயதானவங்கள்லாம் நீண்ட நேரம் வைக்கணும்டா அனுப்பிச்சோம். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே எங்களை அப்படி ஸ்திரத்தன்மை இழக்காமல் நிற்கணும், கடைசி வரைக்கும் இப்படி இருக்கணும். எம்ஜிஆருக்கு நான் கடைசியாக செஞ்சது அவருடைய இமேஜை போகக்கூடாதுங்கிறது பல வேலைகள் பண்ணோம். ஏன்னா நைட் 3 o'clock ஒரு 7 பேர் தான் இருந்தோம் அவருடைய டெத்தில். நான் தினத்தந்தி ஆதித்தன், அவர் ஸ்ரீபால், ஒரு 9 பேர் இருந்தோம். அந்த இமேஜ் ஆயிரக்கூடாது. ஏன்னா இன்றைக்கும் அவர் மறைவுக்கு பின்னால் 35 ஆண்டுகளாக தமிழகத்தை அவர் தான் ஆண்டுகிட்டு இருக்கார். உங்களுக்கு தெரியாது. ஸ்டில் டுடே நோபடி ஹேஸ் கட்ஸ் டு அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. எந்த தலைவனையும் சொல்லிடுவோம், மகாத்மா காந்தியே சொல்லிட்டாங்க, இவர் சொல்ல முடியாது. 35 ஆண்டுகளில் ஸ்டில் ஈஸ் அப்பேற்பட்ட இமேஜ் போயிடக்கூடாதுன்னு. ஏன்னா அவர் புகழை தூக்கி தலையில் வச்சுக்கல. அதனால் நல்ல வாய்ப்பு கிடைச்சிது, நன்றி. நீண்ட நேரம் பேசக்கூடாதுன்னு சொல்லி நானும் சொல்லிட்டு நானும் நீண்ட நேரம் பேசிட்டேன். அனைவருக்கும் நன்றி. எப்படி முடிக்கணுங்கிறத இருக்காங்கண்ணே, எப்போ முடிக்க போகிறான்னு டாக்கி முடிச்சார். ஆமாம், நல்ல வித்தக்காரன், வெகுளி, நல்லவன். பாரதி ராஜாவுக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா எடுத்ததற்காக என் வாழ்த்துக்கள். நன்றி.